ம் ஒரு நிமிஷம் புடி. ம் என்னடா அது? சாவி இங்கே தானே வச்சோம். என்ன தேடுற? இந்த சாவி இங்கே தான் வச்சேன், இப்போ மாயமாக மறைஞ்சிருச்சு. நீ பார்த்த? அப்போ இது லூஸு, சாவி வச்சு விளையாடுற நேரமா இது? இப்படி கொடு. இல்லீகல். குடிச்சிருக்கியா? குடிச்சிருக்க? ஆஷா இல்லை. யாரா காலங்கத்தில் குடிப்பாங்களா? என்ன பேச்சு பேசுகிற? இல்லையே, உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஆச்சா இல்லை, யாராவது. ஐயோ, அப்போ ஊதி காட்டு. இந்த பேர் எனக்கு ஊதுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு ஊதுறதுனால என்ன பிரச்சனைண்ணா? சொல்லு. பாத்தியா ஸ்மெல் வந்துச்சா? வரல தானே? ஸ்மெல் வருதா? நீ குடிச்சிருக்க. ஆச்சா குடியல. ச்சே, இன்னும் மூஞ்சில முழிக்காதடா. ஏன் இல்ல? ஏன் உங்க அப்பா சத்தியமா? ஏய் ஏன் நில்றி பிரேமா? ஏய் நான் கரும்புத்தரா குடிச்சு தொலைச்சேன். இப்படி தான் ஆறுது. நான் சொல்றது ஸ்மெல் வருதா? யாரும் யாரோடு உன்னோட பாய் ஃப்ரெண்ட். ஏன்டா இப்படி பண்ற? ஏய் நான் கேஷுவலாக தான் பார்த்தேன். அந்த பொண்ணு தான் கொண்டு வந்துருச்சு. லூஸ் மாதிரி பேசாத. உன் பேச்சில் ஏதோ ஒரு கடுமை தெரியுது. இச்சிப்ப, நீ ரோட்ல நின்று குடிச்சதே அண்ணன் பார்த்துட்டான். சீரியஸ்லி? வென்றா? எப்போவாவது குடிக்கிறவனா இருந்தா பரவாயில்ல, எப்போ பார்த்தாலும் குடிக்கிறவனா இருந்தா எப்போ பார்த்தாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் யுவர் லாங்குவேஜ். ஐ எம் நாட் ஆல்கஹாலிக். உன் மூஞ்சி போடா வெண்ண. சரி ஏன் பதற? என்ன சொல்கிறாரு உங்க ஒன்று? அவர் இன்னைக்கே உன்னை நேரில் பார்த்து பேசணுன்றாரு. எது இன்னைக்கா? நேரில் பேசணுமா? என்ன பேச சொல்கிறேன்? என்னால் எதுவும் பேச முடியாது. நீயே பேசியா நான் சமாளி. நான்லாம் வாய்ப்பே இல்லை பேசுறதுக்கு. பாரு, நேரில் பேசணுமா? சிவாய என்னாலுக்கும் இறைவா. ஐயோண்ணா பார்த்து. ஒன்றுதான். அண்ணா இவன் இருமா, அவர் பேசுகிறோம். ஹலோ, நமஸ்காரம். ஓகே நமஸ்காரம். இங்கே பாருப்பா, எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த காதலுக்கு எதிர்ப்போ, இந்த மதம் பார்க்கறது, இந்த ஜாதி பார்க்கறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் உன் விஷயத்தில் மட்டும் ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்னன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குடின்ற வாடையே எங்களுக்கு சுத்தமாக ஆகாது. ஆனால் இவளுக்கு மட்டும் எப்படி தான் அந்த வாடை பிடிச்சதுனே தெரியல. அதாவது உன்னை எப்படி தான் பிடிச்சதுனே தெரியல. இங்கே பாருப்பா, உன்கிட்ட நான் உன்னை ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு உன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இப்போ நீயே சொல்லு, உன்னை நம்பி என் தங்கச்சியை உன்கிட்ட கொடுக்கணும்னா எந்த விஷயத்துக்காக உன்னை நம்பி கொடுக்கணும்? நீயே உன் வாயில தெளிவாக சொல்லு. அது இல்லைண்ணா. இருமா, அவரே பேசட்டும். நீ இரு, நீ பேசுப்பா. நீங்கள் ஏதோ பெரிய வார்த்தைலாம் யூஸ் பண்ணி எனக்கு கேள்வி கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தான் எப்படி பதில் சொல்லணும்னு தெரில. ஆனால் எனக்கு தோன்றதை சொல்கிறேன். ஆமாம் ப்ரோ, நான் குடிப்பேன் தான். ஆனால் மோசமானவெலாம் இல்லை. ஏதோ அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அவ்வளோதான். இதனால் எங்கள் 2 பேருக்குள்ளே அடிக்கடி சண்டைலாம் வரும். ஆனால் ஒரு நாளும் அவன் எதுக்காக என்னை விட்டு கொடுத்ததே இல்லை.
அவள் அடிக்கடி என்கிட்ட சண்டை போடுறான்றதுனால நானும் அவளை விட்டு கொடுத்தது கிடையாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கேட்டீங்க எந்த விஷயத்துக்காக என் பொண்ணு உனக்கு தரணும்னு சொல்லி. உங்கள் பொண்ணு என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் நான் உங்கள் பொண்ணு மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் நம்பி கொடுக்கலாம். ஒரு வேளை நாளைக்கு எங்கள் 2 பேருக்குள்ளே கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க, அப்போயே நீ இதே மாதிரி தான் குடிச்சிட்டு இருப்பியான்னு என்னை கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை, போதும். நீ இவ்வளோ சொல்கிற, ஆனால் என்னமோ என் மனசு தான் ஏற்றுக்கவே மாட்டேங்குது. நான் ப்ளீஸ்ண்ணா, அவன் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இருமா, நான் இன்னும் பேசியே முடிக்கல. அது இல்லைண்ணா. நீ அமைதியா இரு. என் மனசு ஏற்றுக்கலனாலும் ஆனால் உன் பேச்சுலையும் உன் கண்லையும் ஒரு உண்மை இருக்குப்பா, இருக்கு. சரி, உங்க வீட்ல இருந்து எல்லாரையும் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க, பேசுவோம். ஓகேவாம்மா? தேங்க்ஸ்ண்ணா. அதான் சொல்லிட்டார்ல, போ நான் வீட்டில் வந்து பேசுகிறேன். ம், போ, வைக்கப்படாது, போ. ம். ஆ, நீ ரோட்ல நின்று குடிச்சதே என் அண்ணன் பார்த்துட்டான். அம்மா, நீ தானே என் தங்கச்சி லவ் பண்ணதா சுத்திட்டு இருக்க. ம். ஆஹா. ஒரு நாள் நான் உன்னை பார்க்குறேன், நட்டோடு நின்று அப்படி குடிச்சிட்டு இருக்க. ஏய், எந்த தைரியத்தில் வந்து என் தங்கச்சி பொண்ணு கேட்குற? அது வந்து பேசாதையா. நான்லாம் வஞ்ச பக்கமே போனதில்லை, தெரியுமா உனக்கு? வா அலெக்ஸா, சரக்கு வாங்கிட்டேன். என்ன இப்படி நடந்து? ஏன்? ஓ ஓ அப்படியே. குடிங்க, நல்லா குடிங்க. அதாவது நான் ஏன் ஒயின் ஷாப் போகிறதுன்னா, எனக்கு இந்த பாட்டில் பார்த்தாலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கையெல்லாம் கிடு 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 கிடுன்னு அப்படியே ஆற ஆரம்பிச்சிருது. அதுதான் அங்கே போகிறதே இல்லை. ஆக்சுவலாக நான் உங்கள் தங்கச்சி நான் அவ்வளோ லவ் பண்ணுறது தெரியுமா? ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ளையா ஃபிக்ஸ் ஆகிட்டா? பின்ன இப்படி மச்சானுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அழகு பார்க்குற மாப்பிள்ள எத்தனை பேருக்கு கிடைக்கும்? எனக்கு அடிச்சிருக்கு, எனக்கு அடிச்சிருக்கு. இன்னொரு ரவுண்டு போ. இப்படி சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஃப்யூச்சரில் வைன் ஷாப் வைக்க போகிறேன். எது? கடவுளே, இருங்க பொங்காதீங்க, இன்னொரு மேட்ரு இருக்கு. அது என்னது இது? அது வைன் ஷாப் உங்கள் பேர் தான் வைக்க போகிறேன். ஒரு நிமிஷம் இரு. என் பேர் வைக்கிறேன் என் வச்சா. இது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொரு ரவுண்டு போகிறேன். அப்போ மண்டபம் பார்த்துடலாங்களா? இன்னும் பார்க்கலையா? சூப்பர் ஸ்டோரி. தாச்சா